ஒரு நாள் எங்க ஃபேமிலி ஃபங்ஷனுக்கு போயிருந்தேன். ஊருக்கு போறதுக்கு 1 டே ஆகும். அதனால அங்க எல்லாருமே பஸ் புக் பண்ணி போயிருந்தோம். எங்க ஃபேமிலில இருந்து நான் மட்டும் தான் போயிருந்தேன். பிகாஸ் யாராவது ஒருத்தர் வந்து அந்த ஃபேமிலில இருந்து வரணும் அப்படின்ற மாரி வி ஃபெல்ட். இந்த மாரி கொஞ்சம் பேர் இருப்பீங்க. பசி வந்து தாங்க மாட்டோம். ரொம்ப நேரமா அவங்க நிப்பாங்கன்னு பார்த்தா அந்த பிரைவேட் பஸ் வந்து நிக்கவே இல்ல. எனக்கு பசி தாங்கவே முடியல. பட் நான் அத என்னோட ரிலேட்டிவ் யார்கிட்டயும் சொல்லல. பிகாஸ் நம்ம ஃபேமிலியா இந்த க்ளோஸ் மேட்ஸ் இல்லாம மத்தவங்க கிட்ட அது பசிக்குதுன்னு நம்ம டக்குனு அவ்வளோ ஈஸியா சொல்ல மாட்டோம்ல யாரா இருந்தாலும். ஸோ எனக்குமே அதே ஒரு ஹெசிடேஷன் தான். அதனால நான் அவங்கள்ட்ட டக்குன்னு போய் சொல்லல. பட் சரியான பசி நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சு, இந்த கரெக்ட்டா ஸ்டாப் பண்ணாங்க. அந்த ஸ்டாப்பிங்ல போனதும் எனக்கு சரியான பசி. நான் என்ன பண்ணிட்டேன், யூசுவலி நான் பரோட்டாலாம் சாப்பிட மாட்டேன். பட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பரோட்டா நல்லா பிச்சு போட்டுட்டு குழம்புலாம் ஊத்திட்டு சாப்பிடுறோம்டா எப்பா! அப்படி சொல்லிட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டு இருக்கும்போது என்னாச்சு, அந்த பஸ்காரர் என்ன சொன்னாரு, "டைம் ஆயிடுச்சுல்ல வாங்க, வாங்க" அப்படின்ட்டாங்க. ஒரு 15 மினிட்ஸ் கூட குடுக்கல அவங்க. அவ்ளோ டைம் கூட இல்ல. எல்லாரும் வாங்க சீக்கிரமா, நாங்க சீக்கிரமா அந்த பாயிண்ட்க்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள ரொம்ப ரஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப என்னாச்சு, என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, என்கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் ரொம்ப பசியில. அப்ப என்ன சொன்னாரு, "நீ சாப்பாட கீழ போடு. அது கீழ போடு, கீழ போடு" அப்படின்னாரு. நான் சொன்னேன், "ஏன் என்ன சொல்றீங்க? எனக்கு பசிக்குது நான் சாப்பிடுறேன்" அப்படின்னு சொன்னேன். "இல்ல பஸ் எடுக்குறாங்க நீ வா" அப்படின்னாரு. ஏன் அப்படி பண்றாருன்னு எனக்கு புரியல. அப்புறம் நான் நான் என்ன பண்றேன், பசியில வந்து அதுல இருக்க அந்த பரோட்டாவெல்லாம் கையில எடுத்துட்டு நான் சாப்பிடணும் அப்படின்னு இப்படி எடுத்து இப்படி வாயில போட்டுற அளவுக்கு எனக்கு வந்து அவ்ளோ பசி. அவரு என்ன சொல்றாரு, "கீழ போடு, கீழ போடு. வா, வா" அப்படின்னு சொல்றாரு. ஆ எனக்கு அப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் நான் பரோட்டாவெல்லாம் வாயில போட்டுட்டு தண்ணி கூட குடிக்கல. நான் மேல ஏறி போயிட்டேன். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த பஸ் எடுக்கல அப்படின்றதுக்காக ஒரு மாரி ஹார்ஷா ஒரு மாரி பிஹேவ் பண்ணாங்க என்கிட்ட. அது வந்து அவங்க வீட்டு பையனோ, அவங்க வீட்டு பொண்ணா இருந்தா கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க. அத என்ன சொல்லியிருப்பாங்க, "நீ சாப்பிடாதம்மா, நீ வச்சுரு. நம்ம போலாம். நம்ம உனக்கு வேற ஏதாவது வாங்கி தரேன்." அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லன்னா, அந்த பஸ் டிரைவர்ட்ட போய், "என் குழந்தை சாப்பிடுது. இல்லன்னா எங்க எங்க வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க." ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கட் பாக்கெட்யாவது வாங்கி வந்து, "உனக்கு பிஸ்கட் வாங்கி தரேன்." ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா அவங்க வீட்டு குழந்தைங்களா இருந்தா. என் ஃபாதரா இருந்தாங்களோ, எங்க மதர் இல்ல யாராவது என் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா கூட அவங்க அப்படி பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி செல்ஃப் ரெஸ்பெக்ட் போய் நம்ம வந்து அவங்களோட சாப்ட்டு, அவங்களோட ஜாலியா இருந்து சந்தோஷமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. செட் ஆவாதுன்னு தெரிஞ்ச கேங்கோடவோ, செட் ஆவாதுன்னு தெரிஞ்ச மனுஷங்களோடவோ தயவு செஞ்சு வெளியில போகாதீங்க.